ஒன்று 10ஆம் வகுப்பு உரைநடை உலகம் பாவணர் பார்வையில் தமிழ் சொல் வளம் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றார் மகாகவி பாரதியார். ஒரு 1 மார்க் கொஷின். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையே நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டு விளங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. தமிழின் சொல்வளத்தை உணர்த்த பாவலர் அதன் சொல்வளத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்காட்டி விளங்குகிறார். அவர் கருத்தின் வழியே கடலென பரந்த தமிழ் சொல்வளத்தை அறியலாம். அடியின் பெயர்கள் வகைகள். தாவரத்தின் அடிப்பகுதியை வெவ்வேறான சொற்களில் குறிப்பிடும் வழக்கம் பாவலனால் எடுத்துள்ளப்பட்டுள்ளது. தெரியுமா உங்களுக்குன்னு கேட்பாங்க. அது பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அம்மாநாட்டிற்குரிய அம்முதல் மொழியே தமிழ் மொழி. யார் சொன்னாங்கன்னா பன்மொழி புலவர் அப்பாதுரையார். இப்போ அடிப்பகுதியை எப்படி சொல்கிறாங்கன்னா, நெல் கேழ்வரகு தாள், கீரை வாழை தண்டு, நெட்டி மிளகாய் செடி கோல், கரும்பு களி, மூங்கில் களை, புளி வேம்பு உள்ளிட்ட மரங்கள் அடி. கிளையின் பெயர்கள். தாவரத்தின் அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனித்தனி பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படுகிறது. கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு. கொம்பிலிருந்து பிரிவது சிறுகிளை. கிளையிலிருந்து பிரிவது சினை. சினையிலிருந்து பிரிவது போத்து. போத்திலிருந்து பிரிவது குச்சி. குச்சியிலிருந்து பிரிவது இணக்கு என்று பாவலனால் எடுத்துரைத்துள்ளார். இவ்வளோதாங்க பார்த்துருக்கோம். இந்த சேனலை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இயல் 1ல் நீங்கள் உரைநடை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது நீங்கள் கவிதை பாலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடியோஸ் முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம்.